எங்கள் கோமதிக்கு சமமானவங்க இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, வேற எந்த உலகத்துலேயும் கிடையாது. சமமானவங்களே இல்லைன்னா அவளை விட உயர்ந்தவங்க யார் இருக்க முடியும்? என்னை இந்த பிறவியில் மட்டும் இல்லை, இதுவரைக்கும் நான் எடுத்த எல்லா பிறவிகள்லையும் எனக்கு தாயாக இருந்து பார்த்து பார்த்து என் தேவைகளை நான் கேட்க முன்னாடியே கொடுத்து என்னை வளர்த்தா. இது எனக்கு மட்டுமா? எல்லா உலகத்துலேயும் உள்ள ஓரறிவு மரம் செடி கொடியிலிருந்து 6 அறிவு மனிதர்கள் வரை எல்லாத்துக்கும் தான். அப்படிப்பட்ட எங்கள் கோமதியை நினச்சி, அவள் நமக்கு செய்த கருணையை நினச்சி மனசார கும்பிடாதவங்க இருக்கிற நாடெல்லாம் நாடாகுமா? அதெல்லாம் காடு தான். அவளை பற்றி பேசி வாழ்த்தி வணங்காத மொழியெல்லாம் வெறும் காட்டு கத்தல் தான். அவளை வணங்காத மனிதர்களெல்லாம் வெறும் விலங்குகள் தான். அவளை நமக்கு உணர்த்தாத நூல்கள் எல்லாம் அந்த விலங்குகளை கெட்டும் நூல்கள், அதாவது மூக்கனாங்கயிறு தான். வேற என்ன சொல்ல முடியும்? பீடேறும் பொறுப்புகளை பேசி மகிழ்ந்தேத்தாத நாடேதான் மொழியேதான் நவில் நூல்தான் மானுடன்தான் காடேயான் சலசலப்பாம் கடிநூலாம் விலங்கேயாம் ஈடேயோ எடுப்பேயோ இல்லாத கோமதியேன்னு கோமதி சதரத்ன மாலையில திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஆ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை நமக்கு தெரிவிக்கிறாங்க. இதுவரைக்கும் மேலே சொன்ன விஷயம் தெரியாட்டா பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை வாழ்த்தி வணங்காம இருக்கலாமா? அது நன்றி மறந்த குற்றமாகாதா? உடனே இந்த ஆடித்தபசு திருவிழாவுக்கு போய் அவளை பணிந்து வணங்கி எல்லா நன்களையும் பெறுவோம் வாங்க.